ஹாய் காய்ஸ், உங்க எல்லாருக்கும் ரெண்டு ஆப்ஷன். ஒன்னு ஃபேட் லாஸ், இன்னொன்னு மசில் கெயின். சரி, இது ரெண்டுத்துல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? என்ன கேட்டா நான் ரெண்டுமே சூஸ் பண்ணுவேன். அதாவது ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி ரெண்டுத்தையுமே சூஸ் பண்றீங்களே, இது எப்படி சாத்தியம்? இது யாருக்கு முடியும், யாருக்கு முடியாது? இதை நிஜமாவே பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோல ஆன்சர் இருக்கு. இந்த மாதிரி வீக்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபிட்னஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியணுமா? என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேட் லாஸ் அண்ட் மசில் கெயின், அதாவது பாடி ரீகம்பசிஷன், இது யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும், யாருக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்றத பாத்துருவோம். ஸோ ஒர்க் அவுட் யாருக்கெல்லாம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிகினர், ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு, இல்லையா ரொம்ப நாள் பிரேக் எடுத்துட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்றவங்களுக்கு, இல்லைன்னா பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இது யாருக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடி பில்டர்ஸ் கைண்ட் ஆஃப் நிறைய மசில் வச்சிருக்காங்க, கொஞ்சமா ஃபேட் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒரு பல்கிங் ஸ்டேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கட் ஆஃப் ஸ்டேஜுக்கு வர முடியும். அந்த கட் ஆஃப் ஸ்டேஜ்ல தான் அவங்களால லீன் மாஸ் பில்ட் பண்ண முடியும். இப்போ இந்த பாடி ரீகம்போசிஷன், அதாவது ஃபேட் லாஸ் பண்ணிட்டு மசில் பில்ட் பண்றது எப்படின்னு சிம்பிளா 5 ஸ்டெப்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், லிஃப்ட் ஹெவியர். லிஃப்ட் ஹெவியர்னு சொன்ன உடனே முத நாளே ஜிம்முக்கு போயிட்டு 10 கிலோ 12.5 கிலோன்னு தூக்கி இன்ஜுரி ஆக சொல்லல. ஆனா ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணுங்க. ஸ்லோவா ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. So that is the first step. You have to strength train as well as weight train. Next, protein சாப்பிடணும். So உங்க பாடி வெயிட்டுக்கு into 1.6 கிராம் to 2.2 grams of protein கண்டிப்பா எடுக்கணும். இது வந்து கேலரி டென்ஸா இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லாம கேலரி லெஸ் ஹை புரோட்டீனா இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸா கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட், ஸ்லைட் கேலரி டெபிசிட், அதாவது ரொம்ப அதிகமா 1000 கேலரிஸ் பர் டே டெபிசிட்டா இருக்கணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. 300 to 400 கேலரிஸ் டெபிசிட்டா இருந்தா போதும். ஸோ ஸ்லைட் கேலரி டெபிசிட்ல கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ரெக்கவரியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ இது என்னன்னா, 7 to 8 hours கண்டிப்பா தூங்கணும். அது இல்லாம உங்களுடைய பாடியில ஒரு மசில் சோர்னஸ் இருக்குன்னா அந்த சோர்னஸ் போனதுக்கு அப்புறமா அந்த மசிலை திருப்பி ட்ரெயின் பண்ணணும். அதாவது பிகினர்ஸ்க்கு ஃபார் சம் பீப்புள் லெக் டே போடுறாங்கன்னா அவங்களுக்கு 3 to 4 days கூட சோர்னஸ் இருக்கலாம். ஸோ அந்த சோர்னஸ் போனதுக்கு அப்புறமா அவங்க திருப்பி லெக்கை ட்ரெயின் பண்ணலாம். சோர்னஸ் மேலேயே திருப்பி திருப்பி ட்ரெயின் பண்ணீங்கன்னா மசில் ஸ்ட்ரெயின் வந்து இன்ஜுரி வர்றதுக்கு ரீசன்ஸ் ஆயிடும். ஸோ நம்ம இன்ஜுரி இல்லாம மசில் டெவலப் பண்ணணும்னா we have to have patience. அதுதான் ஸ்டெப் நம்பர் 5. ஸோ ரொம்ப ரொம்ப பேஷண்டா இருக்கணும், கன்சிஸ்டன்டா இருக்கணும். நான் ஒரு வாரம் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. இட் டேக்ஸ் அ லாங் டைம் டு பில்ட் மசில். ஃபேட் கூட கொஞ்சம் சீக்கிரமா குறைய ஸ்டார்ட் ஆகிடும் கேலரி டெபிசிட்ல இருந்தீங்கன்னா. ஆனா மசில் பில்ட் பண்றது இட்ஸ் அ ப்ராசஸ். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ வீக்லி 4 to 5 times வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்க, கொஞ்சமா கார்டியோ பண்ணுங்க, கேலரி டெபிசிட்ல இருங்க, புரோட்டீன் எடுத்துக்கோங்க, நல்ல ரெக்கவரியை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா பேஷண்டா இருங்க, கண்டிப்பா ரிசல்ட் தெரியும். இப்படி பாடி ரீகம்போசிஷன் பண்ணும்போது எனக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் சம் பீப்புள் எஸ், வெயிட் லாஸ் ஆகும். யாருக்கு? ஹையர் ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கிறவங்களுக்கு ஃபேட் குறைய குறைய வெயிட் லாஸ் ஆகும். வெயிட்ல ஸ்கேல்ல சேஞ்சஸ் கண்டிப்பா தெரியும். இல்ல ஃபேட் பர்சன்டேஜ் கொஞ்சம் நாமினலா இருக்கிறாங்க, அவங்க மசில் பில்ட் பண்றாங்க, ஃபேட் லாஸ் பண்றாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் தெரியறது கொஞ்சம் கஷ்டம் தான். இன் தட் கேஸ் யூ கேன் ட்ராக் யுவர் ஸ்ட்ரென்த் இன் த ஜிம். ஸோ இந்த வாரம் உங்களால 10 kg லிஃப்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அடுத்த வாரம் கண்டிப்பா 12 kg அந்த மாதிரி லிஃப்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு மசில் பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பா. நெக்ஸ்ட், உங்களுடைய வேஸ்ட் லைன் ஆர் க்ளோத்ஸ் உடைய ஃபிட்னஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டே போட்டோ எடுங்க, ஒரு 1 month கழிச்சு போட்டோ எடுத்து பாருங்க, இல்ல 2 months கழிச்சு போட்டோ எடுத்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டோஸ் வில் டெல் யூ how far you have come. ஸ்கேல் டிபெண்ட் பண்ணி உங்களுடைய பாடியோட ரீகாம்போசிஷனை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா sometimes the scale may lie. So you depend on the real results. உங்க பாடியே காமிச்சு கொடுத்துரும். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உங்களால ஃபேட் லாஸும் பண்ண முடியும், மசில் பில்டும் பண்ண முடியும். ஸோ கிராஷ் டயட்ஸ், கார்டியோன்னு போட்டு உடம்ப வருத்தாம உடம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டு நல்லா மசில் பில்ட் பண்ணி ஃபேட் லாஸ் பண்ணுங்க. ஸோ that is the right way to do actually. Thanks for watching. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.